ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் என்னோட கிறிஸ்மஸ்க்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் 1 டேயில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். பீடு ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக பண்ணால் 2 டேஸ் தான், அதுக்கு மேலே டைம் ஆகாது. நான் 2 கலரில் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீடு எல்லாமே டல்லாக இருக்கும். 2mm பீடு கொஞ்சம் கோல்டன் கலரில் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எங்கிட்ட ஒரு சாரீ இருக்குது, இந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகும். அதுக்காக இந்த கேப்புக்குள்ளே நான் ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சிங் போட்டேன். நூல் ரொம்ப லூஸாக இருக்குது. ஏன்னா அந்த கேப் ரொம்ப பெருசு. வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சும் போட்டு பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்புக்குள்ளே ஒரு 4 பீடு வச்சு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணேன். ஓகே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்போ ஃபுல்லாகவே இதே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கோல்டாகவும் கொஞ்சம் காப்பராகவும் மிக்ஸ் மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு 2 சாரீக்கு இது ஒன்று தான் ப்ளவுஸ். அதுக்கப்புறம் ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்க்கும்போது பீடு லூஸ் ஆகக்கூடாது. அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பீடு டைட்டாக இருக்கணும். இதில் 3 லேயருக்கு ஜரியில், காப்பரில் ஜரியில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், செயின் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் இருக்குல்ல அந்த இது, அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 2mm பீடு வச்சு அந்த 3 பீடு தான் மொத்தமாகவே கவர் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பேக் இதுதான். அடுத்து ஃப்ரண்ட்டு. பேக்கில் என்ன போட்டிருக்கோமோ அப்படியே அதை காப்பி பண்ணி ஃப்ரண்ட்டில் போடணும். ஃப்ரண்ட்டில் போடும்போது இந்த ஹூக் சைடு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தள்ளி வர மாதிரி. ஸ்லீவுக்கு கிராண்டாக பண்ணலை. கீழே மட்டும் ஒரு 4 லைனுக்கு அந்த ஸ்டோன் பீடு, சுகர் பீடு, 2mm பீடு வச்சு ஃபுல்லாக பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதான் அவுட்லுக்கு. 1 டேயில் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவசர அவசரமாக போட்டிருக்கேன். தேங்க்யூ.